குழந்தை பிறந்த உடனே முதல் முடி காணிக்க கொடுப்பது எதற்காக? இந்த முடி காணிக்கைங்கிறது இந்த காலத்தில் என்ன சார் அதில் என்ன இருக்குது, நல்ல ஷாம்பு போட்டு குளித்தா ஜம்முன்னு ஆகிடுமே, இது எதற்காக கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. சாஸ்திரத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ விதமான கர்மாக்கள் சமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் சூடா கர்மா சமஸ்காரம் அப்படிங்கிற தியரி நமக்கு பெரியவங்க கொடுத்துருக்காங்க. அதில் சொல்லப்பட்டது என்னென்னா, பூர்வ ஜென்ம கர்மா, பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்பு, பூர்வ ஜென்மத்தினுடைய ஞாபகம், இது அத்தனையுமே அந்த முடியோடு போய்விடும். இதை எல்லாத்த விட கர்ப்பத்தில் தாயோட கர்ப்பத்தில் இருக்கும்போது கழிவுப் பொருட்கள் எல்லாம் இது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அந்த குழந்தையினுடைய மென்மையான மண்டையில் எது அடிபட்டாலும் பிரச்சனை இல்லாமல், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குழி ஒன்று இருக்கும். நீங்கள் நல்லா அந்த குழந்தைய தொட்டு ரொம்ப அமுக்காதீங்க. தொட்டு பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் அந்த கண் மூடிடும். ஆனால் அந்த குழந்தைக்கு ஓப்பனில் இருக்கும். இது எதற்காக அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அந்த முடி கொடுத்துருக்கும். அந்த முடி லேசான முடி போயிருக்கும். காற்றும் போகும். அந்த காற்று போனாலும் அளவான காற்று போகும். அதிகமான காற்று போனால் சீதளம். ஆகவே நீரும் உள்ளே போகக்கூடாது. நீர் போகாத அளவுக்கு அந்த முடி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ளே இழுத்துக்கும். அழுக்குகள், மலம், நீர் இதையெல்லாம் அது இழுத்துக்கும். அப்படிப்பட்ட அந்த முடியை, முதல் முடியை நம்ம இறைவனுக்கு காணிக்கையாக கொடுக்குறோம். அந்த காணிக்கை எதற்காக கொடுக்குறோம் அப்படின்னா, ஒன்று நம்ம வேண்டுதல். அந்த வேண்டுதல் வேணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தையினுடைய, அதே மாதிரி குலதெய்வத்துக்காக நம்ம கொடுக்குறோம். ஆண் பெண் என்ற பேதம்லாம் கிடையாது. ஒரு சில பேருக்கு ஜடாமுடி விழும். அது நம்ம குறிப்பு காட்டுறதுக்காக இறைவனே கொடுப்பது. ஆகவே இதையெல்லாம் நம்ம சொல்லிவிட்டு, ஒரு சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் சாஸ்திரத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு. அது ரொம்ப அவசரப்பட்டு நம்ம சொல்கிறது. ஈவன் நீங்கள் டாக்டர்ஸை வேணாலும் கேட்டு பாருங்கள். அந்த கருப்பையில் இருக்கும்பொழுது உள்ள அந்த அழுக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாம் அந்த முடியோடு போய்விடும். எல்லாத்த விட ஒரு நம்பிக்கை தானேங்க. எங்கள் பாட்டை செஞ்சால் நான் செஞ்சேன், என் பேரன் செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கை தான். சாஸ்திரங்கிறது அதிசயமானது, ரகசியமானது தாங்க. இது செய்யுங்க அப்படின்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சமஸ்காரத்தில் சொன்னால் தான் செய்வீங்களா என்ன? ஆகவே எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தார், எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் செய்கிறேன். ஆகவே முடி காணிக்கை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ஆரோக்கியமானது, உடல் ஆரோக்கியத்தை தருவது. இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.